ஹாய், வேலூர் மாவட்டம் ரத்னகிரி பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 14ஆம் நூற்றாண்டிலேயே அருணகிரிநாதரால பாடப்பெற்ற ஸ்தலம் தான் இந்த கோயில். வேலூர்ல இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறும் இருக்கு. இந்த கோயிலுக்கு 1968 மார்ச் 28ஆம் தேதி பாலமுருகன் அடிமை அப்படின்ற ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரு சின்ன குன்று மேல இருந்த இந்த கோயிலை பிரம்மாண்டமான ஒரு கோயிலை அமைச்சு கொடுத்த காரணமே இவர் தான். முதல்ல இந்த அடியார் இந்த கோயிலுக்கு வரும்பொழுது எந்த வசதியும் இல்லாம ஒரு சின்ன குன்று மேல இருந்தது. அவர் முருகனை வணங்கும் பொழுது திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. மயக்கத்துல இருந்து எழுந்த அவரு ஒரு பேப்பர்ல முருகன் என்னை ஆட்கொண்டு விட்டார், இனிமே நான் முருகனுடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அன்னையில இருந்து பேசுறதே இல்லை யார்கிட்டயும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு 1975ல கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த முருகர் கோயில் கட்டினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தெப்ப குளமும் குன்றுக்கு கீழே கட்டப்பட்டது. அங்க அவருடைய திருவுருவ சிலையும் இருக்கு. அருங்கோண வடிவத்துல அமைச்சிருக்கு. இந்த திருக்குளம் ரொம்பவே பார்க்கறதுக்கு அமைதியாகவும் அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்தது. கூடிய விரைவில் இங்கேயும் ஒரு பெரிய முருகர் சிலை அமைய போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு மேலே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வழியாகவும் வரலாம், ரோடு வழியாகவும் வரலாம். நாங்கள் ரத்னகிரி முருகர் கோயிலுக்கு போகும்பொழுது பாலமுருகன் அடிமை சுவாமிகளை பார்க்குற பாக்கியமும் கிடைச்சது. வேலூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் வந்து பார்த்துட்டு போங்க, நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓம் சரவண பவ. தேங்க்யூ, பாய். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான கோயிலில் பார்க்கலாம்.